ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து 52 கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட்டு ஒரு 60க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60,000க்கு மேலே பிடிசி மூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப்பும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஆல்ட்காயின் சீசன் வந்து அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பாருங்கள், பிடிசி வந்து 51,800 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு சினாரியோ சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் தான் பிடிசி வந்து போயின்னு இருக்குது. பட் நம்ம சொன்னது வந்து இந்த இடத்துலேருந்து நல்ல ரிவர்ஸ் எடுக்குன்னு சொன்னோம், 38 லெவலில். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து செல்லிங் மோடு போயிட்டாங்க. ஸோ நம்ம கரெக்டாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து வீடியோ போடலை, பட் டெலிகிராமில் அக்யூரேட்டாக அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுக்கும். ஸோ இந்த இடத்த வந்து அகைன் வந்து பை சான்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பை பண்ணவங்க கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது உங்களுக்கு. ஓகேவா? நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. பை பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஆல்ட்காயின்லாம். பட் இந்த இப்போலாம் சொல்லனா பார்த்தீங்கன்னா $80 இப்போது அகைன் வந்து 120 கிட்டத்தட்ட வரப்போகுது. அது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சொல்லனா வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வந்து என்னன்னு நம்ம டெலிகிராமில் போட்டிருப்போம். சரிங்களா? டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து நல்ல பம்ப் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 60க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம கிளாஸ் எடுத்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்டு நடந்த மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு ஒன்டேல, பட் இதுக்கு வந்து ரீடெஸ்ட் இல்லை. ஓகேவா? ஸோ இது ரீடெஸ்ட் இல்லை, நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 4 ஹவரில் பாருங்கள், 4 ஹவரில் ரீடெஸ்ட் வரல, பிரேக் அவுட் தான் வந்திருக்கு. நல்லா பாருங்கள், ரெசிஸ்டண்ட்டு நல்ல லைன் வரைஞ்சிருக்கலாம், பிரேக் அவுட்டு தான் நடந்திருக்கு, ரீடெஸ்ட் இல்லை. ஓகேவா? ஸோ எப்போவுமே பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஒரு நல்லா பர்ஃபெக்டாக ரீடெஸ்ட் மாதிரி கொடுத்தா தான் அது ஆப்போசிட்டாக வர மாதிரி இருக்கும். அப்போ தான் மேனிப்புலேட் பண்ணி கீழே கொண்டு வரும். பட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் கொடுக்கல, அதனால் அவன் மேனிப்புலேட் பண்ணி மேலே தான் கொண்டு போயிட்டான். ஓகேவா? ஸோ நல்லா வந்து மேலே கொண்டு போயிட்டான். இங்கே எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லை, ரீடெஸ்ட் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் நம்ம வீக்லியில் பார்க்கும்போது இப்போ பிடிசி புல்லிஷில் தான் இருக்குது. பட் வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 60,000க்கு மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த சேனலோட டாப் பாருங்கள் 63 வருது. ஸோ அப்போ 60 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லியில் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்து 38 லெவலுக்கு போச்சு இல்லை பிடிசி. பட் இங்கே பாருங்கள், நல்லா விக்கு விட்டு சேனலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சேனல் அவுட்டு, சேனல் இன்னு, ரீடெஸ்ட்டு, மறுபடியும் அப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட்டு இந்த சேனலோட டாப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி டாப்பு போச்சுன்னா அது அபவ் 60க்கு மேலே இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய சேனல் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பிடிசி மூவ்மெண்ட்டு. ஓகேவா? பட் வந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இல்லை ஒரு ரீடெஸ்ட் சைட்வே கொண்டு போய்ட்டும் போகலாம். ஓகேவா? அது வந்து வேல்ஸ் கையில் தான் இருக்குது. எப்படின்னா இப்படி வந்து இப்படி நேராகவும் இப்படி போகலாம், இல்லைன்னா ஒரு சைட்வே வந்துட்டு கூட போகலாம். இப்படி வந்து மறுபடியும் இப்போ வருதா, இப்படி வருது, இப்படி வருதா, இப்படி 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 சைடில் இப்படி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம் பிடிசி. பட் நெக்ஸ்ட்டு வந்து ஹை பாசிபிலிட்டி $60 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பிடிசி பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ட்காயின் டாமினன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ட்காயின் டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கலாம். ஸோ டோட்டல் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ஹெவி புல்லிஷ்ங்க. சரிங்களா? சரியான புல்லிஷில் நிற்கிது டோட்டல் ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப்பு. நம்ம சொல்லியிருந்தோம், டிசம்பர்லேயே சொல்லியிருந்தோம், ஜனவரி எண்டு இல்லைனா பிப்ரவரி ஃபஸ்ட்லேருந்து ஆல்ட்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஃபர்தராக வந்து நம்ம ப்ரெடிக்ட் கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட்டு 3 மந்த் வந்து ஆல்ட்காயின் சீசனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே பாருங்கள், டோட்டல் ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப்பு கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, க்ரீன் லைனு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இது கீழே இருக்கிறது வந்து பியர் மார்க்கெட்டு, மேலே இருந்து புல் மார்க்கெட்டு. ஸோ கரெக்டாக வந்து இது கீழே வந்து மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டிங்கன்னா நல்ல ரீடெஸ்ட். நான் வீக்லியில் சொல்கிறேன். ஓகேவா? நல்ல ரீடெஸ்ட் இங்கே எடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், நல்ல ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி
இந்த இடத்துல எப்படி ரீடெஸ்ட் எடுத்துருக்கோ இங்கே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துலையும் நமக்கு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ட் காயின் சீசன்லாம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? இருங்க. ஓகேவா? என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு 3 மந்த்து ஆல்ட் காயின் சீசனாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிடிசி வந்து 60க்கு மேலே போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், பிடிசி வந்து நல்லா புல்லிஷ் போயிடுங்க. கிட்டத்தட்ட 60க்கு மேலே போச்சுன்னா அங்கேருந்து லைட்டாக புல் பேக் வந்துட்டும் ஆல் டைம் ஹை உடைக்கலாம். இல்லை அங்கேருந்து லிட்டில் புல் பேக் வந்துட்டு சைடு வே போய்ட்டு ஆல் டைம் ஹையை உடைக்கலாம். ஸோ 60க்கு மேலே போயினாலே பிடிசி வந்து செமையான புல்லிஷ் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்து டாமினன்ஸ்லாம் அங்கேருந்து மேலே போயிட்டு நான் இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ட் காயின் சீசன்லாம் இன்னும் ஹெவியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து இன்னும் பிகினிங் ஸ்டேஜு. ஓகேவா? இன்னும் வந்து ப்ரீவியஸ் டாப்பே வந்து இன்னும் நம்ம வரல. ஸோ இது வந்து டாப்பு. இன்னும் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே டோட்டல் ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப்பு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே இன்னும் நம்ம வரலை. ஓகேவா? ஸோ இது வந்தாலே ஆல்ட் காயின் மார்க்கெட் இன்னும் போகும். ஆனால் இது பிரேக் அவுட் பண்ணியே மேலே போகும். சரிங்களா? ஸோ இது வந்து பிகினிங் ஸ்டேஜு. ஓகேவா? ஓகே காய்ஸ், நம்ம இதுவரையும் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து எல்லாமே வந்து ஹை அக்யூரசி தான் சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த புல் மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவு ஹை ப்ராபபிலிட்டி நிறைய ஏர்ன் பண்ணலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டெலகிராமில் போட்டுட்ருக்கேன், சைக்காலஜிக்கலாக போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இதுவரையும் நான் சொல்லிட்டு மோஸ்ட்லி அக்யூரேட் கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் வந்து அக்யூரேசி அதிகமான அக்யூரேசி தான் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக வந்து நிறைய ஆல்ட் காயின்லாம் பாட்டமில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் பாட்டமில் வாங்கினவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். வாங்காதவங்க கூட இப்போ நம்ம ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கோம், அக்குமுலேட் ஸ்டேஜில் தான் இருக்கோம். சரிங்களா? நிறைய ஆல்ட் காயின் வந்து இன்னும் பிகினிங் ஸ்டேஜெலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டெலகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? நம்ம வீக்லி வந்து லைவ் போடுவோம். ஸோ அதுவும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறையா ப்ராஜெக்ட் பற்றி. சரிங்களா? மார்க்கெட் பற்றி அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இதுவரை பார்த்ததில் வந்து உங்களுக்கு வந்து எதுனா பிரோஜனமாக இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? எதனா ஏதாவது ஃபர்தராக அப்டேட் வேணாமலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா டெலகிராம்லேயோ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நம்மக்கிட்ட கிளாஸ் எடுத்தவங்க கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா? எதனா டவுட் இருந்தால் டெலகிராமில் கேள்வி கேளுங்க, டவுட் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் தேவை அப்படின்னா டெலகிராமை ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம கம்மிங் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னுடைய கிளாஸ் வந்து நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இந்த அக்யூரஸியும் அதிகமாகவே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டோட்டலாக வந்து கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து அனலைஸ் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும். ஓகேவா? அந்த இடையில ஃபியர் வர்றது அதெல்லாம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகிடும் நம்ம கிளாஸு அட்டன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. மை டெக்னிக்கல், மை சைக்காலஜி எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். என்ன தான் நான் ஹை அக்யூரசி கொடுத்துருந்தாலும் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். சரிங்களா? ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் நாலேஜ் பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணதோ இன்வெஸ்ட் பண்ணதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. ஓகேங்க? உங்களுடைய மணி உங்களுடைய ரிஸ்க்கு. ஓகேவா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.